பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் பழைய பாவங்களுக்கு சாகாதபடிக்கு இன்னும் அந்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? லிப்டிக் அடிக்கிறார்கள், காதல் பண்ணுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், பேசித்தனம் பண்ணுகிறார்கள். சபைக்குள்ளே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பொல்லாத அசுத்த கிரியைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நியாய தீர்ப்புகள் எப்படி தப்பித்துக் கொள்வார்கள்? பியூட்டி பார்லர், மேக்கப், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். நீ எல்லாம் பழைய மனுஷனுக்கு நீ சாகவே இல்லையே, நீ செத்துட்டினா நீ புனிதமாய் மாறிவிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப வேதவசனம் பொய் சொல்லுகிறதா? உன்னிடத்துல ஒரு மாற்றம் இல்லை என்றால் நீ இன்னும் பழைய பாவ வழக்கத்தில் தானே இருந்து கொண்டிருக்கிறாய். ஒருவன் பழைய பாவத்துக்கு மறித்துத்தான் அவன் கிறிஸ்துவ உயிர்ப்பிக்கப்படுகிறான். நீ இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லையே. ஏன் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் நீ இன்னும் பழைய பாவத்துக்கு நீ சாகவில்லை. உலக ஆடம்பரங்களுக்கு சாகவில்லை. ஐப்ரோ எடுக்கிறது, லிப்டிக் போடுறது, இன்னும் கண்ணுக்குள்ள மை போடுறது, விபச்சாரத்தின் நோயது. வேதவசனம் சொல்லுகிறது ஏசபேல் கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்துக் கொண்டாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது.